தற்பொழுது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது இந்த வாட்டி காங்கிரஸ் தன்னுடைய எண்ணிக்கையை, மக்களவையில் இருக்கிற எண்ணிக்கையை இரட்டிப்பாக மாற்றிருக்கிறது என்பது அதற்கான காரணம். முக்கிய காரணம் ராகுல் காந்தி கடந்த 3-4 வருடங்களாக கட்சியை டெவலப் பண்ற ஒரு விஷயம். பாரத் ஜோடோ யாத்திரையாகட்டும், பாரத் ஜோடோ நியாய யாத்திரையாகட்டும் என்று ஒரு பெரிய யாத்திரை இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து மக்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தின ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல சென்ற மக்களவை தேர்தலில் அவர் செய்த பிரச்சாரம், பிரியங்காவுடன் அவர் செய்த பிரச்சாரம், அந்த விஷயம் அதுவும் காங்கிரஸோட இந்தியா கூட்டணிக்கான ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு உதவியா இருந்ததை நம்ம மறக்கக்கூடாது ஆக்சுவலா. ஸோ இந்த சூழல்ல பார்க்கும்பொழுது ராகுல் காந்தி அவர் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சூழல்ல, அதாவது பிஜேபி பெரும்பான்மை இருக்கிற இடத்துல 240 இடங்கள் இருக்கிற நிலைமையில, என்டிஏ கூட்டணி ஆட்சி செய்யற நிலைமையில பலவிதமான ஒரு லோக்சபால பலவிதமான பில்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வரும்போது அதற்கான ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுல முக்கியமான ரோலை ராகுல் காந்தி பிளே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அவருடைய முதல் சவால் நாளைக்கு ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல நாளைக்கு இந்தியா கூட்டணி சார்பா வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாரு, இந்தியா கூட்டணியை எப்படி மேலும் பலப்படுத்த போறாரு, அதே மாதிரி வரப்போற எலெக்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அரசாங்கத்துல பல்வேறு சிபிஐ போன்ற அமைப்புகள்ல நீங்க ஆட்களை நியமிக்கும் போது அந்த போர்டுல ரெக்ரூட் பேனல்ல எதிர்கட்சி தலைவர் இருப்பார். ஸோ அதனால அவருக்கான வாய்ப்புகள் அந்த குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா பிரதமர் கேண்டிடேட்னு யாராவது நீங்க வருஷப்படுத்தினீங்கன்னா, தலைவர்களை வருஷப்படுத்தினா மோடிக்கு அடுத்தபடியா கொஞ்சம் தூரத்திலேயாவது ராகுல் தான் பின்னாடி இருக்கிறத நம்ம பாக்குறோம். மற்ற தலைவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ஸோ இந்த எதிர்கட்சி தலைவர்ங்கிற பொறுப்பை அவர் ரொம்ப சிக்கலான காலகட்டத்தில் இந்தியா கூட்டணியை மேலும் வலுப்படுத்தக்கூடிய, அதாவது காங்கிரஸை வலுப்படுத்தி இன்னும் மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல பதவிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பதவியை அவர் ஏத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சூழல் மிகுந்த இந்த சிக்கல் நிறைந்த இந்த நாட்கள்ல ஏத்துக்கிற இந்த பதவியில அவர் சிறப்பாக செயல்படுவார் என்பது நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி சார். உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. மூத்த பத்திரிகையாளர் சந்திரசேகர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பதவி, இந்த பொறுப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? இது ஒரு நிறைய முக்கியமான ஒரு பதவி. இதை ராகுல் காந்தி அவர்களுக்கு இது ஒரு புதிய சேலஞ்சு. ஏன்னா இதுவரைக்கும் அவர் ஒரு நான் சீரியஸ் பாலிட்டிஷியனாக பார்க்கப்பட்டவர். ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகள் அந்த 2 நடைபயணம் செய்து இந்தியாவை மோஸ்ட் ஆஃப் இந்தியா நடைபயணம் சென்று அறிந்து கொண்ட விஷயங்களினால் அவருடைய கடந்த தேர்தலில் அவர் எடுத்து வைத்த பிரச்சாரமும் ஓரளவுக்கு அவருக்கு கை கொடுத்தது. மற்றும் எதிர்கட்சிகளுடன் இணைந்து ஒரு வலுவான எதிர்கட்சி காம்பினேஷனை உருவாக்கியுள்ளார் மக்களவையில். அதனால் அவருக்கு ஓரளவுக்கு இப்பொழுது அந்த நான் சீரியஸ் பாலிட்டிஷியன் என்ற அந்த டேக் கொஞ்சம் குறைய ஆரம்பித்திருக்கிறது. ஆனாலும் எதிர்கட்சி தலைவர் என்பது ஒரு 24 hour போஸ்ட். எஸ்பெஷலி பார்லிமெண்ட் மக்களவை செஷன் நடக்கும்போது எதிர்கட்சி தலைவர் தினமும் எப்படி பிரதம மந்திரி எப்படி பார்லிமெண்ட்டுக்கு உறுப்பினர்கள் எழுப்பும் பிரச்சனைகளை பற்றியும் அதை மற்ற இஷ்யூஸை பற்றி பேசணும், இல்ல அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ, அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் அவர்களும் பாராளுமன்றத்துக்கு தினமும் அந்த செஷன் நடக்கும்போது தினமும் மற்ற அந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லோரோடையும் கோஆர்டினேட் பண்ணி அப்புறமா விஷயங்களை மக்கள் தொடர்பான விஷயங்களை எழுப்ப வேண்டும். அதற்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் இவர் இனிமேல் செய்யணும். இத்தனை நாள் போன பாராளுமன்றத்துல கூட அவர் பேசுவாரு, அவர் பேசிட்டு போயிடுவார், அதோட ஓவர். ஆனா அந்த வேலையெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. அவரு முழு நேர பாலிட்டிஷியனா இனிமேல் ஃபங்க்ஷன் பண்ணணும். அதனால அவருக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு. இதை வைத்துக் கொண்டு அவர் ப்ராபபிளி அடுத்த பொது தேர்தல்களுக்கு பிறகு ஒரு பிரதமர் வேட்பாளர் என்கிற அந்த தகுதிக்கு இன்னும்
வாய்ப்புள்ளவராக தெரியலாம். இப்படி இவர் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து அவருடைய அடுத்த தேர்தலில் பிரதம மந்திரி ஆவதற்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா என்று தெரிய வரும். அவருடைய இந்த பொறுப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்க. உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி.